ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிப்பி ஃபீனிக்ஸ் குயின். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா குற்றாலம் போகிறோம், தென்காசி போகிறோம். அங்கே போகிற விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. அதோட நடக்கிற ஃபன்ஸ், என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. குற்றாலம் வந்தாச்சு. காலையில் நாங்கள் இங்கேருந்து ஒரு 4 மணி போல் கிளம்பிட்டு அங்கே போய் ரீச் ஆக 8-9 மணி ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் குளிக்க கிளம்பியாச்சு. ஒவ்வொரு ஃபால்ஸில் வந்து ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சு. மதியத்துக்கு மேலே நாங்கள் குளித்த ஃபால்ஸில் தான் கொஞ்சம் தண்ணியோட ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் இந்த மாதிரி குற்றாலம் டைமில் போய் குளிக்க போகிறதுக்கு பிளான் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வீக்கெண்ட் டேஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணாதீங்க, வீக் டேஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்கெண்ட் டேஸில் போனனால ரொம்ப ரஷ்ஷாகவும் இருந்தது. குளிக்கிறதுக்கும் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக இல்லாத மாதிரியே இருந்தது. இன்னொன்று, மதியத்துக்கு மேலே குளித்த இடத்துலங்க தான் நாங்கள் நிறைய குளித்தோம். எல்லா இடத்துலையுமே என்னால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியலை. ஏன்னா நம்ம வண்டி நிப்பாட்டியிருக்கிற இடம் ஒரு இடம், நம்ம குளிக்க போகிற இடம் ஒரு இடம். எல்லோரும் நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம். அப்போ மொபைல்லாம் சேஃப்டியாக பார்க்க முடியாது, வைக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய நம்ம ஃபன் பண்ணுவோம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே போனதுனால நாங்கள் அந்த இதை பற்றி எதுவுமே யோசிக்கலை. கொஞ்சம் லாஸ்ட்டாக குளித்த இடம் கொஞ்சம் அப்பப்போ கிடைக்கிற டைம்ஸில் மட்டும்தான் நம்ம வீடியோ கிளிக்ஸ்லாம் எடுத்திருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி நம்ம எப்போவுமே வெளியே எங்கேயும் போனோம்னா ஃபுட்டெல்லாம் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்ப்போம். இப்போ இந்த வாட்டி ட்ரை பண்ணோம், சரி நம்ம அங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா சொல்லக்கூடாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, மதியம் லஞ்சும் சரி, நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே தான் இருந்தது. பரவாயில்ல ஹோட்டலில். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போகிறதுனா, நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகாமல் அங்கேயே சாப்பிட்ற மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேபி நீங்கள் மார்னிங் வந்து ஏர்லியாக கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா. தென்காசியோட கிளைமேட்டு செம்மையாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா வைப் மூடாக இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி மனதுக்கு இதமான ஒரு ஃபீல் கிடச்சிது அதில் குளித்தது. அந்த மூலிகை வாட்டரில் குளித்ததுலாம் ரொம்ப ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த எல்லா ஃபால்ஸுக்குமே பஸ்ஸு போகுது வருது. அங்கே கொண்டு போய் விடுறதுக்குன்னு சண்டிங் அடிச்சுட்டே இருக்காங்க. அதில் உள்ள பஸ்ஸில் உள்ள கண்டக்டரும் சரி, டிரைவரும் சரி, ஒரு நல்ல பிஹேவியராக இருந்தாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, இத்தனை மணி வரைக்கும் வரும், இப்போ தண்ணி நல்லா விழுது, நல்லா குளிச்சுட்டு நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு வாங்க, 7 மணி வரை பஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த குற்றாலம். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் பண்ணும்போது வந்துட்டு அது பெரிய விஷயத்தில் நம்ம சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். அங்கே எடுத்த கிளிக்ஸு, வீடியோஸ், ஃபோட்டோ பிக்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருப்பேன். நல்லா என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி நல்லா ஹாப்பியாக இருந்தது. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் போகிறதுனா வீக்கெண்ட் டேஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணாமல் வீக் டேஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை நீங்கள் அங்கே தண்ணி நல்லா விழுதா என்ன ஏது நல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிற மாதிரி பாருங்கள். என்னோடய ஐடியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனலை, இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். சிப்பி ஃபீனிக்ஸ் குயின், டீனு ஸ்வீட் ஹார்ட் மேரி 2 ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வீடியோஸ் அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பேன். என்னால் அதிகமாக அடிக்கடி வீடியோ போட முடியலை. இனிமேல் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.